ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி இன்னைக்கு அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுவது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க. குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றி தரும் நண்பர்களே. நல்ல உயர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மாதிரி கிரக சூழ்நிலையில் காரணமாக இருக்கிறது. உங்க குடும்பத்தை பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் சிந்தனைகள் மனசுல இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான குடும்ப அக்கறை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம். மேலும் நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. எனவே எல்லா காரியங்களும் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். ஒரு லிஸ்ட்டை போடுங்க. என்னென்ன காரியங்கள் நீங்க முடிக்க ஆசைப்படுறீங்களோ எல்லா காரியங்களும் ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒவ்வொன்றாக ட்ரை பண்ணிட்டே இருங்க. பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் எதுவும் சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதுகள் இருந்தால் அதெல்லாம் சீர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஜாமீன் கொடுக்கறது, யாருக்காவது கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே. யாரை நம்பியும் எதுக்காகவும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு பணத்தை வாங்கி கொடுக்கறது அல்லது ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நிதானித்து தான் செயல்படணும். அவசரப்பட்டு செயல்படுத்தாதீங்க நண்பர்களே. வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும். எனவே வெளியூரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொந்தங்களையும் நீங்கள் இன்று தினம் கான்டாக்ட் பண்ணி உதவிகள் கேட்கலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம். புதிதாக வீடு வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் கூட இன்னைக்கு உங்கள் மனசுல உதயமாகக்கூடிய வாய்ப்புல இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்க ஆனா சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கட்டுப்போக மாட்டீங்க. அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் எத்தனை வேலைகள் செய்யலாம். ஆனா அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு முடிந்த வரைக்கும் நீங்க வேலைக்கு நடுவில் ரிலாக்ஸ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. தன லாபம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்மை இந்த தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க வேலையாட்கள் நீங்கள் விரும்பியபடி வேலை செய்யாமல் போகலாம். அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனாலும் தன லாபத்திற்கு குறைவு இருக்காது நண்பர்களே. நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பிசினஸ் வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன மன வருத்தங்கள் உங்கள் வேலையாட்கள் மூலமாக மட்டும் ஏற்படும் நண்பர்களே. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் நீங்க உட்கார்ந்து பேசி அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்து கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. எனவே குடும்பத்தோட நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த சிந்தனைகள் உங்க மனசுல இன்னைக்கு தாராளமாக இருக்கும். அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு நீங்க உயிர் கொடுத்து நீங்கள் உட்கார்ந்து பேசுங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை எல்லாம் தீர்த்து கொள்ள உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை ஈஸியாக அடைவதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே சில பேருக்கு. ஸோ உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் உழையுங்கள். இன்றைய தினம் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரக்கூடிய உயர்வான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு படிப்பினையை உங்கள் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அளிக்க காத்திருக்க நண்பர்களே. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். சில விஷயங்களை புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ரொமான்ஸ் மிக்க உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். எனவே காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. உங்கள் மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் உற்சாகத்தை தரும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே முன்னேற்றகரமான ஒரு நாளாக உங்கள் காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் சில பவர்ஃபுல்லான மக்கள், ஆளுமை செலுத்தக்கூடிய மக்களிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக விலகி கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண விரும்புவீங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே.
தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு நீங்க இருப்பீங்க நண்பர்களே. அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சிந்தனை வளத்தையும் பெருக்க நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்னைக்குமே சிறப்பான ஒரு நாள்ங்க. அலுவலக பணிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை சுற்றி இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் அதை எல்லாத்தையும் சிறப்பாக மேனேஜ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பொறுமையாக இருங்கள், நிதானித்து செயல்படுங்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும் நண்பர்களே. உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த எல்லாருமே உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. உங்க நண்பர்கள் கூடவோ அல்லது உறவினர்கள் மற்றும் உங்களுடைய அண்டை வீட்டார் முதற்கொண்டு நெருக்கமான எல்லார் கூடயுமே இன்னைக்கு நீங்க சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் கொஞ்சம் சுமூகமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா அமைதியா இருக்கிறது நல்லது நண்பர்களே. ஏன்னா முக்கியமான நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. ஸோ அதுக்கான இடம் தராமல் நீங்க நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் வெளியாட்களுடைய ஆலோசனைப்படி குடும்ப வாழ்க்கையில் நீங்க நடக்கக்கூடாதுங்க. குடும்ப வாழ்க்கையில 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் 3ஆம் நபரை வெளியில வைத்துட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு உட்கார்ந்து நீங்கள் பேசி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நண்பர்களே. எனவே உட்கார்ந்து பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் காத்திருக்கிறது. புதிதாக மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய வகையில் இன்றைய தினம் சில பிரச்சனைகள் தீரும் நண்பர்களே. நேற்று வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும். அலுவலக பணியாளர்கள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க. பண வரவு திருப்தியாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகுங்க. புதிய ஐடியாக்கள் மனசுல நிறைய வரும். உங்களுடைய ஐடியாக்களை யூஸ் பண்ணவங்க எல்லாமே இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி சிந்தனை வளம், புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உட்கார்ந்து பேசுங்க. பிரச்சனைகள் தீரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பிசினஸ்ல நல்ல தனலாபம் உண்டு. அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல சூழல் நிறைந்த ஒரு சிறந்த நாளாக அமைதி நண்பர்களே. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க. ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மற்றவங்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது பொறுப்பேற்று பணம் வாங்கி கொடுக்கறது போன்றவற்றெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. அல்லது அட்லீஸ்ட் சிந்தித்து ஒரு கணம் எப்படி நீங்கள் பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்க போறீங்கிறத யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான சிந்தனை உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பற்றி அதிகமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். கொஞ்சம் நீங்கள் கையெழுத்து போடுறதுல, மற்றவங்களை நம்பி பொறுப்பேற்றுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வண்டி வாகன பழுதுகள் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு சீர் செய்து இயக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே. சின்ன சின்ன ஒத்துழைப்பில்லாத சூழல், மனக்கசப்புகள் எல்லாம் அலுவலக பணியில் அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே. வியாபாரம் வழக்கமான தன லாபத்துடன் இருக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். புதிதாக வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகளை சீர் செய்து வைக்கக்கூடிய எண்ணம் தோன்றக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒத்துழைப்பு நிலைமை காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதன் மூலமாக அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல உயர்வு இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. உயர்வான ஒரு நாள். நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல பாதை புலப்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து போங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.